ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குக்கும்பர் மேகி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினி வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்க விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மசாலா வாசம் போகந்தினி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காயை உள்ளே சேர்த்துக்குங்க. வெள்ளரிக்காயில் மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா வெந்து தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 முட்டையாக ஆம்லேட் போட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சுடு தண்ணியில் எண்ணெயும் உப்பு 2 பாக்கெட் மேகி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்குங்க. மேகியை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேகியில் உப்பு மசாலா எல்லாம் படுற மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா மேகி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் ஃபார்ம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.